Agak pupin puye உங்களையே ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பொடிச்ச சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். முன்னாடியே போட்டுட்டா கருகிடும், அதனால் வெங்காயம் போட்டுட்டு சோம்பு போடுறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டுத்தையும் நம்ம அதோடு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் அது தெரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்க பீன்ஸு, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு, நான் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன், போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கணுன்றதுக்காக முன்னாடியே ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையும் வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை போட்டால் உங்கள் சொரும்புக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் முட்டையும் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் புதுசாக சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் பூவை நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் பூ நிறையா வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சமானாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பூ நல்லா வதங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கிண்டிகிட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு பரட்டி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். உங்கள் சுரும்பு இதை சும்மாவே சாப்பிட்ருவார். நெக்ஸ்ட் டைம் இதை மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களையும் குழந்தைங்களையும் ரசத்துங்க. பாபா Thanks for watching. Have a nice day.